இந்த வேஷம் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கே. இங்க பாரு, நீ கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. இரு, திருஷ்டி போட்டு வைக்கிறேன். ஆமா, யார் என்ன முந்திக்கிட்டு உனக்கு இந்த வேஷம் போட்டு விட்டா? வேஷம் போட ஆளா இல்ல, எல்லாரும் தான் வேஷம் போடுறாங்க. நீ பாக்குறதுக்கு முருக மாதிரியே இருக்கல, அதான் உனக்கு இந்த வேஷம் போட்டிருக்காங்க. யார் போட்டது? அபிராமி பாட்டியா? பாட்டி பாட்டு தான் பாடும், இது அர்ச்சகர் போட்ட வேஷம். அதான் தத்ரூபமா முருகனாவே இருக்க. அப்ப நீ முருகனை நேர்ல பாத்திருக்கியா? அதான் அவனை எப்பவும் மனசுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேனே. மனசுல என்ன மாதிரி பாக்குறியா? பொய் சொல்லாத, நீ பொம்மையா பாக்குற. பொம்மையா பார்த்தாலும் உண்மையா பாக்குறேன். அப்ப என்ன இப்படி பாக்குற? உண்மையாவா இல்ல பொம்மையாவா? நான் உன்னை உண்மையான முருகனாவே பாக்குறேன். முருகன்னா கும்பிடணுமே. சரி, அர்ச்சனை பண்ணிடலாமே. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்திர சுதாய நமஹ. கால்ல விழல? ஏய், கால்ல விழுந்தா தான் உனக்கு வரம். என்னடா சொல்லும்? சரி. பக்தையே, உன் பக்திக்கு மெச்சினேன், என்ன வரம் வேண்டும் கேள். எப்பவும் மத்தவங்க மனசு கோணாம சேவை செய்யற பாக்கியத்தை குடு முருகான்னு தான் கேட்பேன். அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சா போதுமா? உனக்குன்னு எதுவும் வேண்டாமா? நான் நடக்கிறது எல்லாமே முருகன்கிட்ட ஒப்படைக்கிறவ. கசப்பை இனிப்பாவும் இருட்ட வெளிச்சமாவும் எடுத்துக்கிறவ. என்ன அத்தை முட்டாள்னு திட்டினா கூட ஒருவேளை உண்மையிலேயே நான் முட்டாளா இருப்பேனோன்னு நினைப்பேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு கிடைச்ச அனுபவமா தான் எடுத்துப்பேன். நம்மால ஆகிறது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க கத்துக்கிட்டா நமக்கு வரது துன்பம் இல்லைன்னு நினைக்கிற பக்குவத்தை முருகன் தருவான். தந்தேன், நீ கேட்ட வரம். சமத்து புத்திசாலி பையன். என்ன உமா, வேலனோட விளையாட்டா? ஆமா பாட்டி, இந்த வேஷம் இவனுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? வேஷமா? ஆமா, அர்ச்சகர் போட்டு விட்டுருக்காராம் பாருங்க. ஓஹோ. சரி வேலா, நீ பாட்டியோட விளையாடிட்டு நான் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். முருகா முருகா, ராமனே கதின்னு இருந்த ஒரு குரங்குக்கு கூட ஹனுமன்னு கோயில் கட்டி கும்பிடுற பாக்கியம் வந்ததே. நீயே எல்லாம்னு வாழற அவளுக்கு நீதான் வந்திருக்கேன்னு அவளுக்கு சொல்லக்கூடாதா? அவகிட்ட சொல்லணும்னு என் மனசு துடிக்கிறது ஐயா. நான் கேக்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டா உமா கிட்ட நான் தான் முருகன்னு சொல்லலாம். என்ன கேட்க போற? நெருப்புல பெரிய நெருப்பெது, சின்ன நெருப்பெது? முருகா, நெருப்புல சின்னது பெருசுங்கிற பேதாபேதத்தை எதை வச்சு சொல்றது? தோற்றத்தை வச்சா இல்ல சூட்ட வச்சா? என் அப்பன் சதாசிவன் தான் பெரிய நெருப்பு, நான் அவன் நெத்தியிலேந்து வந்த சின்ன நெருப்பு. சரி, நான் அடுத்த கேள்விய கேக்குறேன். உன்கிட்ட இருக்கிறதுல இருந்து எடுத்தா இருப்பது குறையுமா இல்ல அப்படியே இருக்குமா? என் பக்தியையும் உன் அருளையும் தவிர எடுத்தா எல்லாமே குறையிறது தானே முருகா? அப்படியா சொல்ற? இந்த விளக்கை ஏத்து. இப்போ அந்த விளக்குல இருந்து இந்த விளக்கு ஏத்தினியே, அந்த விளக்குல நெருப்பு குறைஞ்சுதா? முருகா, இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பூர்ணத்துல இருந்து எவ்வளவு எடுத்தாலும் பூர்ணமா தான் இருக்கும். நான் பரிபூரணம். அந்த உமா சேவை செய்ய பிறந்தவ. அவளை வச்சுதான் இந்த வேலனோட விளையாட்டே இருக்கு. ஓஹோ. அருணகிரிக்கு சொன்னதான் உனக்கும் சொல்றேன், சும்மா இரு. சௌந்தர்யா, உங்க அண்ணங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? ம், நாகம்மாவை பார்த்தாங்களாமா? என்ன சொன்னாங்களா? ஏதோ தோஷ பரிகாரம் பண்ணணுமா? யாருக்கு? எனக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு.
நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஏதோ தோஷம் வருமாமா? ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், அதுக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளாத. முதல்ல எங்க சின்னண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணமா, அதுக்குள்ள தோஷத்தை நிவர்த்தி செய்யணுமா. ஐயோ, அப்படின்னா நான் ரொம்ப காலம் வெயிட் பண்ணும் போல் இருக்கே. அட்லீஸ்ட் 6 months அப்புறம் தான் நம்ம கல்யாணமா. சௌந்தர்யா, எங்க அம்மாவும் எனக்கு ஜோசியம் பார்த்துருக்காங்க. இன்னும் 2 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நடக்கணுமா? அப்படி நடக்கலன்னா எனக்கு கல்யாணமே ஆகாதான். அப்புறம் எப்படி நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும்? ஐயோ, என்னடா சொல்ற? இங்க இப்படி அங்க அப்படி. ஒருவேளை உங்க அண்ணங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம வேணும்ட்டு அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு கேம் ப்ளே பண்றாங்களா? அதான் இல்ல, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் இந்த மோதிரத்தை கொடுத்து உன் விரல்ல மாட்டி எனக்கு நீ உனக்கு நானு மனசளவுல கல்யாணம் செஞ்சுக்க சொன்னாங்க. சௌந்தர்யா, இதே மாதிரி கடைசி வரைக்கும் என் கூட வருவியா? அதுக்கு தானடா நம்ம கல்யாணமே பண்ணிக்க போறோம். இந்த தோஷம் 6 மாசம் கல்யாணம் தள்ளி போக்குறது இதெல்லாம் நம்ம நல்லா வாழணுங்கிறதுனால தானடா. ஆமா சௌந்தர்யா, நம்ம வாழ்ந்து காட்டுவோம். ஏண்டி, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது அவமானப்படுத்துறதுக்கு பாக்கி வச்சிருக்கியா? நானடி உன்னை கேட்டேன், மகேஷ் என்ன காதலிக்கிறான்னு. நீ தானடி என் மனசுல ஆசையை வளர்த்த. அவன் என்ன கல்யாணம் படிக்க விரும்புறான்னு இல்லாத ஒரு விஷயத்தை ஏண்டி என் மனசுல நம்பிக்கையை வளர்த்த? என்னக்கா, என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இனிமே என்ன நடக்கணும்? அவதான் எல்லா அவமானமும் பட்டாச்சே. அவமானமா? யாருக்கா? யாரு உங்களை அவமானப்படுத்தினாங்க? நீ வரன் பார்த்து வச்சிருந்தியே அந்த மகேஷ். மகேஷே ஒன்னதான் கட்டிக்க ஆசைப்பட்டானா, இவளே இல்லையா? ஆரம்பத்துல இருந்தே நான் அவனை கேட்டேன்னா இல்லையா? அவன் யார ஆசைப்படுறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கடின்னு கேட்டியா? என்ன கொண்டு அவன் முன்னாடி நிறுத்தின? அவன் என்ன கருவியா பயன்படுத்திக்கிட்டு உனக்கு ஜாட வார்த்தை காட்டியிருக்காண்டி. இல்லக்கா, அவ உங்களை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னனேக்கா. எப்படி சொன்னா? நீ கேட்டியா? கௌசல்யாவை கட்டிக்கிறதுக்கு விருப்பமானு நீ கேட்டியா? பொத்தாம் பொதுவா தானே பேசி வச்சிருக்க. உன்னால ஏன் தலை குறிஞ்சிருச்சுடே. நான் என்னமோ அவனுக்காக ஏங்கின மாதிரியும் உங்க காதல்ல நான் குறுக்க பூந்த மாதிரியும் பேசிட்டாண்டி. அவன் ஒன்ன காதலிச்சிருக்கா, ஒன்னதான் பார்க்க வந்திருக்கா, உனக்குதான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கா. இத அவனை செருப்பால் அடிச்ச மாதிரி வார்த்தையால என்ன அடிச்சிட்டு போயிட்டாண்டி. கேண்டி, ஏய், இவன் கட்டாத புடவையா, இவன் போடாத நகையா? குருக்கள் மகன் இவளை எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனான் தெரியுமா? உன்ன நினைச்சு உனக்காக அவன் வாங்கின புடவைன்னு தெரியாம நான் கட்டிக்கிட்டேன். இப்ப என் உடம்புல எரியுதுடி. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தா ஆண்டி. அது மாதிரி சும்மா இருந்த என் பொண்ணு மனச கெடுத்துட்டியடி பாவி. போ, உன் காதலன் ஒன்னதான் விரும்புறதா லவ் டிக்ளேர் பண்ணிட்டா. உனக்காக காத்துட்டு இருப்பா. என்ன உன்னோட கம்பேர் பண்ணி ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு அவன் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டல்ல. அக்கா, அவன் மனசுல அப்படி ஒரு தப்பான எண்ணம் இருந்தா அத மாத்துறது ஏன் பொறுப்பு? நான் வெளிப்படையா உங்க பேர் சொல்லி பேசாதது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் எண்ணத்துல துளி கூட தப்பு கிடையாது. அவன் காதலிச்சாலும் அதை ஏத்துக்கிறவன் நான் இல்ல. அந்த மாதிரி அவன் நினைச்சாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. நான் தின்ன சாப்பாட்டுக்கும் அதுல இருந்து உப்புக்கும் ஒரு நாளும் துரோகம் நினைக்கவே மாட்டேன். நான் இப்பவே போறேன். நடந்த அவமானத்துக்கும் தப்புக்கும் நான் பொறுப்பேத்துக்கிட்டு அவனை பார்க்க போறேன். திரும்பி வந்தா மகேஷ் வாயால நான் மனப்பூர்வமா கௌசல்யாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன், எனக்கு பூர்ண சம்மதம்னு சொல்ல வைக்கிறேன். இல்ல, இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அம்மா, முருகா, யாரோ அபிராமி பாட்டி நாகலிங்க பூ பறிச்சு சாமி கும்பிட சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இந்த பூவை பறிக்கிறதுக்குள்ள டெய்லி என் உயிர் போய் வருது. கவலைப்படாத கிச்சா,
பூவை வைக்கிறதுக்கு முருகன் எனக்கு ஒரு பலன் கொடுக்கறாருன்னா அதை பறிச்சிட்டு வர உனக்கு முருகன் நிச்சயமா ஒரு பலன் கொடுப்பாரு. ஆகட்டுங்க, அடுத்த மாசம் சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. முருகா, நீதான்ப்பா துணையா இருக்கணும். அங்கிள் அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. சரி. போங்க. சிவா, என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, சௌந்தர்யா ஒரு மோதிரம் கொடுத்தா, அது சாமி ரூம்ல வைக்கலான்னு வந்தேன். யாரோ யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஆ? அதான். அடிக்கடி பண்ணலையப்பா? என்னப்பா மோதிரத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? ரைட். என்ன பிசினஸ்ல இருந்து ஒழிக்கிறதுக்கு ராஜன் பிரதர்ஸ் தான் இதை கொடுத்து அமைச்சிருக்கணும். என்ன நீ சௌந்தர்ய மோதிரம் போட்டான்னு சொன்ன? இல்லம்மா, ராஜன் பிரதர்ஸோட தங்க தான் சௌந்தர்யா. ராஜன் பிரதர்ஸ் தங்கச்சியா? அது தெரிஞ்சுமா இன்னும் நீ அவளை விரும்புற? இல்லம்மா, எனக்கே இப்பதான் அது. இத பார் சிவா, உன்னை அழிக்கிறதுக்காக அவ மூலியமா அந்த ராஜன் பிரதர்ஸ் இந்த மோதிரத்தை ஏவி விட்டுருக்கலாம் இல்லையா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே மகன். உன்னை நம்பி பல குடும்பங்கள்ல அடுப்பு எரியுதுப்பா. அவளே கூட அவ அண்ணன்களுக்கு உடந்தையா இருந்து இத செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆமா, அவ அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அப்படிதான் தோணுது. நீ இந்த மோதிரத்தை போட்டிருக்கிறது முருகனுக்கே பிடிக்காம தானே உன்னை பூஜை அறைக்குள்ளே வரவிடாம தடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கிறதா நீ நினைச்சுக்கோ. அம்மா ப்ளீஸ், இது வேற அது வேற. தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்காத ப்ளீஸ். இவ்வளவு நடந்தும் அவளை இன்னும் நீ நம்புறியா? சரி, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. அம்மா அம்மா, அங்கிள். தம்பி கூப்பிட்டீங்களா? அங்கிள், இதே மாதிரி கல்லு வச்சு எனக்கு ஒரு மோதிரம் வேணும். பார்க்கிறதுக்கு இதே மாதிரி இருக்கணும். சரி கொடுங்க. அங்கிள், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இது உங்க கையில போட்டுறாதீங்க. சரி. இந்த நாகமாவ எவனோ ஒரு மந்திரவாதி அவமானப்படுத்திட்டான்னு அவனை புடிச்சிட்டு வர சொல்லி நம்மள அழகு வைக்கிறாளே. அவன் எப்படி இருப்பான், எங்க இருப்பான்னு தெரியல. அவனை தேடி தேடி பசி எடுக்குது புங்கா. புங்கா, ஒரு ஐடியா. நீங்க எவனையாவது பிடிச்சு தின்னுட்டு அப்புறமா தெம்பா அவனை தேடுவோம். அம்மா. ஏயா, ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க வந்திருக்கீங்களா இல்ல எங்களை திங்க வந்திருக்கீங்களா? என்ன புங்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி பூத மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இங்க வந்து எங்களுக்கு கிடைக்கிறத கெடுக்க பாக்குறீங்களே. உங்க ரெண்டு பேரையும் வச்சு எவனையாவது வித்த கட்ட சொல்லி சம்பாதிச்சு கொடுக்க சொல்லுங்க. இங்க தர்மம் பண்றவங்களை காட்டிலும் எங்களை மாதிரி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கோம். போயிட்டு வாங்க. யோ, நானும் தெரியாம தான் கேக்குறேன். இங்க போற வரவங்களெல்லாம் சாமி சாமிங்கிறிய, உள்ள போய் அந்த சாமியை கையில பார்க்கலாம். வர்றவங்க உள்ள போய் சாமியை கேக்குறாங்க, நாங்க இங்கேயே உக்காந்துக்கிட்டு அவங்கள கேக்குறோம். பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு எங்களுக்கே விதி இருக்கிறப்போ படி தாண்டி போய் எப்படியா பகவானை கேக்குறது? அட எந்திரிங்க, போங்கயா, வேற இடம் பாருங்க. போங்கயா. போங்கயா. இங்க ஒண்ணும் தேராது. உள்ள போய் பார்க்கலாம் வா. போய் பாருங்க. உள்ள போய் ஆசாமி கிடைச்சா பாப்போம், இல்ல அங்க இருக்கிற சாமியவே ஒரு வழி பண்ணிடுவோம். வா. எலும்பு
குண்டு 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 ஏய் யார குண்டுன்ற? உங்களை தான் குண்டு குண்டு ரசகுண்டு ஹேய் எங்க பேர் குண்டு இல்ல ஜிங்கா புங்கா. ஜிங்கா குண்டு புங்கா குண்டு ஜிங்கா புங்கா குண்டு. நீ யாரா வாண்டு? அதான் நீங்க தேடி வந்த வாண்டு. நீதானா அந்த மந்திரவாதி பாய? உன்னை அடிச்சு சாப்பிட போறோம் புங்கா. என்ன திங்கறதுக்கு முந்தி நான் குடுக்கற பழத்தை மிச்சம் வைக்காம திங்கணும். அப்பதான் என்ன திங்கலாம். பாவம் சின்ன பையனோட கடைசி ஆசைய நிறைவேற்றி வைப்போம். எங்க பழம்? இந்தா சாப்பிடு. சீ வாழைப்பழம். இது எந்த மூளைக்கு? கடவாய் கூட காணாது. இது முதல்ல தின்னு முடிங்க. பசி தீரலைனா அப்புறம் என்ன சாப்பிடலாம். நீ எங்களுக்கே பழம் குடுக்கறியா? ஏற்கனவே ஒரு கிழவிக்கு நாவல் பழம் கொடுத்தேன். இப்ப உங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கறேன். பழம் தானே, சீக்கிரமா சாப்பிட்டு அவனை சாப்பிடுற வழிய பாப்போம். நீ வேற. இந்தா நீயே சாப்பிடு, நானும் அவனை சாப்பிடுறேன். என்ன? சாப்பிடுங்க. இது போதுமா இன்னும் வேணுமா? இப்போ என்ன பண்ணுவ? இப்போ உன்னை அடிச்சு சாப்பிட போறேன். ஐயோ என்னாச்சு? வயித்த கலக்குதா? ஐயோ எந்த பக்கம்? எனக்கு வயித்து கலக்குது. இந்த பக்கம் வேண்டாம். ஐயோ மலை மேல ஏறி வந்து மடுவை தேடுற மாதிரி வச்சுட்டானே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கௌசல்யா கிட்ட நீ என்ன சொன்ன? நேரடியாவே சொன்ன. நான் உமாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, உன் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை அழிச்சிருன்னு சொன்னேன். முதல்ல உன் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை நீ அழி. நான் சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்கு மரியாதை அவங்க கழுத்துல நீ தாலியை கட்டு. பேசுறப்ப கருத்து மாறினது உனக்கு, அதுக்காக நான் எதுக்கு கழுத்தை மாத்தி தாலியை கட்டினா? இல்லடா, எனக்கு உன் மேல அப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லடா. உன்னை நான் ஒரு சகோதரனா தான் நினைக்கிறேன். அதேதான் நானும் சொல்றேன். கௌசல்யாவை நானும் ஒரு சகோதரியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு இவ்வளவுதானா? இத பார், இந்த அன்பு பாசம் நேசம் விதவிதமா பேர் வச்சு பிரிச்சு பேசாத. நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, கல்யாணம் செஞ்சுக்கணும் விரும்பினது ஒண்ணு. அத சொன்னேன். அது புரிஞ்சுக்காது உன் தப்பு. கௌசல்யா மனசுல தப்பான ஆசைய வளர்த்தது நீதான், அது நான் இல்ல. எனக்கு உமாதான் மனைவியா வரணும் இல்லையா? இத்தோட இந்த பேச்சை விட்டுறணும். உனக்காக நான் ஏன் விரும்பாத ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கணும்? மகேஷ், எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கடா. இப்ப நீ சொன்னதுனால எவ்வளவு குழப்பம் வந்திருக்கு தெரியுமா? இந்த குழப்பத்துக்கு காரணம் நான் இல்ல.
உன்னை பார்த்து பேசி ஒரு நல்ல பதிலா சொல்றேன்னு வீட்ல வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா. நல்ல பதில் என்ன? எது நல்ல பதில்? கௌசல்யாவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறேங்கிறதா? இத பாரு உமா, உனக்கு வேணும்னா உங்க அத்தை குடும்பம் உயர்வா இருக்கலாம். உன்னை காப்பாத்துனதுக்காக அங்க இருக்கிறவங்க காலடியில நீ இருக்கலாம். எனக்கு எந்த விதத்துல அவங்க வசதியும் இல்ல, அவங்கள திருப்திப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இது என் வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு சம்மதமா? சொல்லு. மகேஷ், மனசால கூட நினைச்சு பார்க்காத நினைப்படாது. இதே எண்ணம் எனக்கும் இருக்கு. இதான் உன் முடிவா? இப்பவும் முடிவு உன் கையில தான் இருக்கு. உன்னால உன் மனசை மாத்திக்க முடியாதுல்ல? இது உமாவை நினைச்ச மனசு. அந்த நினைப்பிலே இருக்கட்டும். கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது உன்னோட தான் இல்லையா? காலம் பூரா இப்படியே இருந்துருவேன். அதுக்காக என்ன நினைக்காத, நான் சொல்றவள கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ சொல்லாத. ஏன் நிலைமையை யோசிச்சு பாத்திய மகேஷ்? உன்னை தவிர வேற எதையும் நான் யோசிச்சதில்ல, பார்த்ததில்ல. வரேன். இவ்வளவு தூரம் ஆன பிறகு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கௌசல்யக்கா முகத்துல முழிக்கிறது? இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? அதை விட சாகிறதே மேல்.